எள்ளு தொடர்ந்து சாப்பிட்டால் நடக்கும் அதிசயம் வெளிவந்த உண்மைகள். அட உண்மையா தான்ப்பா சொல்றேன். அதாவது எள்ளுல வந்து 2 வகையான எள்ளு இருக்கு. ஒண்ணு வந்து கருப்பு எள்ளுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வெள்ளை எள்ளுன்னு சொல்லுவாங்க. இந்த எள்ளுக்கு இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா, சிசமி சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இதுல ஒரு மெயின் மேட்டர் என்னன்னா, அந்த காலத்துல நம்ம ராஜாக்கள் மற்றும் போர் வீரர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, எள்ள தான் உணவாக தருவாங்களாம். போருக்கு போறாங்க அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா, எள்ளு உருண்டை தான் எடுத்துன்னு போகலாம். ஸோ அந்த அளவு சத்துக்கள் அடங்கியிருக்கான். எள்ளுல இல்லாத சத்துக்களே இல்லன்றாங்க. முக்கியமா தற்போது இந்த ஆராய்ச்சியாளர் தெளிவா சொல்லியிருக்காங்க. எள்ளை யார் யாரெல்லாம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வராங்களோ, அவங்க உடம்பில் வந்து பல முன்னேற்றம் காணப்படுதாங்க. அது கூட பரவாயில்ல. எள்ளு பார்க்க சிறுசா தானே இருக்கு. இதுல என்னடா சத்து இருக்குன்னு அப்படி நம்ம நினைச்சுன்னு இருக்கோம். ஆனா அப்படி இல்லைங்களாங்க. எள்ளுல தான் இருக்குது அனைத்து விதமான சத்துக்கள் அடங்கியிருக்கான். எள்ளு சாப்பிட்டாலே போதுமா உங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடி வராதுன்றாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படி தெளிவாக சொல்றேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவல்கள் நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இப்போ வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமங்க டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த தகவல்கள் உங்க நண்பர்கள் யாரும் தெரியாமல் அவங்களும் ஷேர் பண்றேங்க. சரி வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலுக்கு தேவையான ரத்த உற்பத்திக்கு இந்த எள்ளு தான் ஆதாரமாக இருக்குதாங்க. அட உண்மைதான்ப்பா சொல்றேன். அதாவது இந்த எள்ளுல வந்து 2 மடங்கு இரும்பு சத்து இருக்கு. புரியுதுங்களா? நீங்க எள்ளை தொடர்ந்து சாப்பிட்டு வரீங்கன்னா, உங்க உடலுக்கு தேவையான சிவப்பு ரத்த அணுக்களோட எண்ணிக்கை அதிகமாகுன்றாங்க. அதாவது ரெட் பிளட் செல்ஸ் அதிகமாகுன்றாங்க. அதுலயும் குறிப்பா சொல்லப்போனா, இந்த எள்ளு அதிகமா சாப்பிடுறனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அனேமியா அதாவது தமிழ்ல ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க. இந்த சிவப்பு ரத்த அணுக்களோட எண்ணிக்கை குறையும் போது இந்த நோய் ஏற்படும். புரியுதுங்களா? இந்த நோயே வராதுன்றாங்க. அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயங்க, நீங்க தொடர்ந்து இந்த எள்ளு சாப்பிடுறதுனா உங்க உடல் எடை ஏத்தலாமா? அதாவது யாரெல்லாம் ஒல்லியா இருக்கீங்களோ, நீங்க தயவு செஞ்சு எள்ளு உருண்டை சாப்பிட்டு பாருங்க. 2 மாச காலத்துல உங்க உடல் எடை வந்து பயங்கரமா அதிகரிக்கின்றாங்க. இன்னொரு மேட்டர் என்னன்னா, நீங்க எள்ளு அதிகமா தொடர்ந்து சாப்பிட்றீங்கன்னா, உங்களுக்கு இந்த தைராய்டு பிரச்சனை, மெனோபாஸ் பிரச்சனை, இன்னும் முக்கியமா சொல்லப்போனா கொலஸ்ட்ரால் பிரச்சனை எல்லாம் கட்டுக்குள்ள இருக்குன்றாங்க. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள், அதாவது பெண்களுக்கு சில நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் கரெக்ட்டா வராம இருக்கும். அதோடு மட்டும் இல்லாம அப்படி வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சரியா ப்ளீட் ஆகாம இருக்கும். ரத்தப்போக்கு சரியா இல்லாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல நீங்க எள்ளு தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரத்தப்போக்கு பிரச்சனைகள் மற்றும் உங்களுக்கு பீரியட்ஸ் வரக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சரிசமமா இருக்குன்றாங்க. அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம், நீங்க எள்ளு தொடர்ந்து சாப்பிடுறனால உங்களுக்கு இதயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுன்றாங்க. எந்த ஒரு நோய் வராமல் பாதுகாக்கின்றாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த எள்ளு தொடர்ந்து சாப்பிட்றவங்களோட எலும்போட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்குமாங்க. அதிலும் குறிப்பாக சொல்லப்போனா எலும்போட அடர்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துறதுக்கு இந்த எள்ளு ரொம்ப உதவுதான். புரியுதுங்களா? இன்னொரு மெயின் மேட்டருங்க, புற்றுநோய் வராமல் தடுக்குதுன்றாங்க. இன்னொரு குறிப்பாக சொல்லப்போனா இந்த எள்ளுல வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இதன் காரணமாக உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனை இருக்கு, எனக்கு முடி வேர் வீக்கா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாப்பிட்டு வரதுனால உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனை இருந்தாலும் கண்ட்ரோலா இருக்குன்றாங்க. முடி வந்து வேரோட வருது, எனக்கு முடி வந்து உறுதியாக வளரணும்னு நினைச்சீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க. உறுதியாக உங்கள் முடி உதிர்வாகும், ஸ்ட்ராங்காக வளருன்றாங்க. ஸோ அவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்குங்க. தயவு செஞ்சு இதுக்கு அப்புறமாச்சும் இதோட பலனை தெரிஞ்சு சாப்பிட்டு வாங்க. யாரெல்லாம் இந்த தகவல் தெரியாமல் இருக்கு அவங்களும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் சாப்பிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற பல வீடியோகள் தினந்தோறும் கொடுத்துட்டே இருக்குங்க. அதெல்லாம் தவறாமல் தெரிஞ்சுக்கணுச்சுன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் உடனடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை ஆல்னு செட் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தவற விடாதீர்கள்.